அவர்கள் அறிவித்தார்கள். நாம் அறிவிப்போம். கொஞ்சம் நாம் தானாக இறங்கி போவோம், கடந்து போவோம். நாம் ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு குடும்பத்தை பார்த்தா அறிவிக்க முடியாது, குடும்ப சூழ்நிலையை பார்த்தா அறிவிக்க முடியாது, நம்மளுடைய சுய சூழ்நிலையை பார்த்தா அறிவிக்க முடியாது, நம்மளுடைய ஸ்தோத்திரம் சரீர பலவீனத்தை பார்த்தா அறிவிக்க முடியாது, நம்மளுடைய ஸ்தோத்திரம் முடியும் முடியாதுன்னு சொல்கிற நம்ம மனசை பார்த்தா அறிவிக்க முடியாது. பாரத்தை பார்த்தா தான் அறிவிக்க முடியும். ஆமென். பரலோக ராஜ்யத்தை பார்த்தா தான் அறிவிக்க முடியும். அவருடைய வருகையை நினைத்தா தான் அறிவிக்க முடியும். இயேசு செய்த தியாகத்தை பார்த்தா தான் அறிவிக்க முடியும். ஆமென். அவர் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அறிந்தாதான் அறிவிக்க முடியும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பார்த்தா தான் அறிவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். விலைக்கிரயம் கொடுத்த இயேசுவை கண்டாதான், நினைச்சாதான், யோசித்தாதான், தியானித்தாதான் அறிவிக்க முடியும். ஆமென். ஆமென். இல்லை சர்ச்சுக்கு வர பாஸ்டர் சொல்றாரு அதனால் கண்டிப்பாக அறிவிக்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும் நம்ம மனசார இவைகளை உணர்ந்தாதான் அறிவிக்க முடியும். ஆமென். இல்லைன்னா இது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வற்புறுத்திலாம் அறிவிக்கிறது இல்லை. ஊழியம் என்பது, நற்செய்தி என்பது, சுவிசேஷம் என்பது அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் தானா எனக்குள்ள வரணும். ஆமென். தானா எனக்குள்ள வரணும். தானா எனக்குள்ள வந்தாதான் தானா நான் போய் சோத்தை அறிவிக்க வேண்டியதை அறிவிப்பேன், சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன், பேச வேண்டியதை நான் பேசுவேன், பாரப்பட வேண்டியதை நான் பாரப்படுவேன், ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டியதை நான் சந்திப்பேன். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அந்த தூரத்தில் நான் போவேன். என் பாதையை நான் அறிவேன். அல்லேலூயா. ஆமென். அறிவித்தார்கள். இன்றைக்கு அறிவிப்போம்.